வெல்கம் டு வித்தி சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் எள்ளு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.25 கப் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 3/4 கப் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு எடுத்திருக்கேங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஒயிட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது எள்ளு உருண்டை பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால் நம்ம கல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா சூடாக இருக்கிற பேனில் வடிகட்டின எள்ளை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, எள்ளு பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈரப்பதெல்லாம் போயாச்சு. இப்போ பாருங்க, எள்ளு நல்லா பொரியுது பாருங்க, நமக்கு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி எல்லா எள்ளும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். எள்ளை நம்ம கருக விடக்கூடாது, அடிப்பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க. எள்ளு பொரிஞ்சதும் இந்த மாதிரி வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே பேன்ல இன்னைக்கு நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது நல்லா பொரிச்ச வெல்லம். 2 கப்பு வெல்லத்துக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய டம்ளருங்க. அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லத்தை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வெல்லம் கரைச்சதும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இதில் டஸ்ட் எல்லாம் இருக்கும், கல் இருக்கும். அதனால நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண வெல்லத்தை மறுபடியும் அதே பேனில் சேர்த்து நல்லா பாகு வர வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாகு ஸ்டேஜுக்கு நம்ம வர வைக்கணும். நான் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு பாகு பதத்துக்கு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் பிளெயின் வாட்டரில் இந்த மாதிரி விட்டு செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளை வெள்ளை பாகுல சேர்த்துக்கலாங்க. வெள்ளை பாகையும் எள்ளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாக ஒரு பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி ஒரு பிளேட்டை நம்ம ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ண இல்லைவா நம்ம இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆறி போச்சுன்னா கையில் உருண்டை பிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுங்க, வரவே வராது. அதனால சூடாக இருக்கும் போதே நம்மளோட கையில் தண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கையில் தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. சீக்கிரமாக சூடு ஆறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வித்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ஒயிட் எள்ளும் பிளாக் எள்ளும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. தேங்க்யூ.